Hey fam, welcome to Srihari Travels. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பார்த்தோம்னா மதுரை டு அம்பாசமுத்திரம் தாங்க போறோம். மீண்டுமா ஆமாங்க, ஊர் என்னமோ ஒண்ணுதாங்க, கஸ்டமர் தாங்க வேற. இன்னைக்கு நம்ம போற கஸ்டமர் வந்துட்டு கனடா சிட்டிசன், பட் அவங்க சொந்த ஊர் மதுரை தான், இருந்தாலும் கனடால போய் செட்டில் ஆயிருக்காங்க. மார்னிங் வெளில நான் 6 மணிக்கெல்லாம் நானும் கஸ்டமர் பிளேஸுக்கு ரீச் ஆயிட்டேன். வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு போகும்போது நான் வண்டியை கிளீன் பண்ணாம தான் கொண்டு போயிருந்தேன். மார்னிங் கஸ்டமர் வரக்குள்ளேயும் அவசர அவசரமா வண்டியை ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அம்பாசமுத்திரத்துல கஸ்டமர் குலசாமி கோயிலுக்கு தான் போறாங்க. ஸோ போகும்போது மாலை வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் மெஜரா கோர்ஸ் வாசல்ல மாலை கடையில் நிப்பாட்டி மாலை வாங்க விட்டோம். மாலையெல்லாம் வாங்கி முடிச்சு நம்மளும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். திருமங்கலம் தாண்டி செவரக்கோட்டைன்ற ஊர்ல தான் நம்ம பாரத் பல்க்ல வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம திருச்சி போகும்போது டேங்க் ஃபில் பண்ணோம். இப்போ டேங்க் ஃபில் பண்ணதுல எத்தனை லிட்டர் வந்துச்சுன்னு நான் சொல்றேன், எத்தனை கிலோமீட்டர் ஓடுச்சுன்னு சொல்றேன். இதுக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்புங்க எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. நம்மளுக்கு ஆவரேஜ் மைலேஜ் 623 காட்டும், பட் நம்ம அதெல்லாம் நம்ப முடியாது. நம்ம ஓட்டுற பொறுத்தாங்க வண்டி மைலேஜ் தரும். மேக்ஸிமம் 80-90 போனீங்கன்னா நல்ல மைலேஜ் எடுக்கலாம். ஆமாங்க, நம்மளுக்கு நம்ம 100 கிலோ ஓட்டினா வண்டி மெதுவா போற மாதிரியே ஃபீல் ஆகும். நம்ம 100 கிலோ வரதே இல்லை. மார்னிங் நம்ம கிளம்பி எங்கேயும் நான் ஸ்டாப் நிக்காம நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயிட்டோம். மார்னிங் டிஃபனுக்கு நம்ம திருநெல்வேலியில இருந்து அம்பாசமுத்திரம் போற ரோட்ல அன்னபூர்ணான்ற ஹோட்டல் ஒன்று இருக்கு, அங்கதான் நம்ம சாப்பிட போயிருந்தோம். நான் ஒரு பொங்கல் உளுந்த வடை சொல்லியிருந்தேன், அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா கேசரி வச்சிருந்தாங்க. பட் கேசரி நல்லா இருந்துச்சு, எனக்கு நம்ம பொங்கல் அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் பிடிக்கல. ஃபைனலா நம்மளும் ஒரு நாட்டு சக்கரை மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நம்மளும் கிளம்பி அம்பாசமுத்திரம் ரீச் ஆயிட்டு கஸ்டமரோட அக்கா வீடு அங்கே ஒன்று இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம். அங்கிருந்து அவங்க குலசாமி கோயில் வெறும் பக்கத்துல தான், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நாங்களும் அவங்க அக்கா வீட்டுல இருந்து கிளம்பி அந்த கஸ்டமரோட கோயிலுக்கு போயாச்சு. நம்மளுக்கு வந்திருந்த கஸ்டமரும் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 2:30க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அம்பாசமுத்திரத்திலே ஒரு வெஜ் ஹோட்டலா பார்த்து நிப்பாட்டிட்டோம் வண்டியை. மத்தியானம் நம்மளும் லஞ்சுக்கு நிப்பாட்டினது ஸ்ரீ ரமணா ரெசிடென்சி, அங்கதான் நிப்பாட்டியிருந்தோம். கஸ்டமர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு சாம்பார் சாதம் தான் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் அம்பாசமுத்திரத்துல கிளம்பியாச்சு. நம்மளும் நான் ஸ்டாப்பா மதுரைக்கு கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் 6:30 நம்ம மதுரை ரீச் ஆயிட்டோம். கஸ்டமர் நல்லபடியாக இறக்கி விட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. இன்னைக்கு போன ட்ரிப்புக்கு மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு மேலே டிஸ்பிளே காட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பாய்.